டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் என்னோட ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் இப்போல்லாம் நேரத்தோடவே எந்திரிச்சு 5:30க்குள்ளவே குளித்து கோலம் போட்டு விளக்கும் ஏற்றிடுறேன். அன்னைக்கு என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகணுங்கிறதுனால சீக்கிரமே கிளம்பிடுவார். 5:30க்கெல்லாம் அவருக்கு இட்லி ஊற்றி இட்லி பொடி வச்சு தான் அன்றைக்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு மல்லாட்டை சட்னி அரைச்சி அவங்களுக்கு இன்னொரு ஈடு இட்லி ஊற்றி கொஞ்சம் மினி இட்லியும் ஊற்றிருந்தேன். ஸ்கூலுக்கு பொடி இட்லி கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மினி இட்லியில் பொடி இட்லி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரை கடைஞ்சி அதையும் ஒரு பாக்ஸில் சாதம் போட்டு கிளறி வச்சுருந்தேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுருந்தேன். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூமில் போயிட்டு பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சுட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ரெகுலராக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு வேலைகள்லாம் இப்படி தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.